மாற்ற நீங்க என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டேன். பேசி பேசி வளர்ந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசாத ஒரு ஆள் முதலமைச்சர். அப்படியே பேசினாலும் எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டேங்கிறார். வெளியே வந்தா கைகால் இப்படி போகுது. சட்டசபைக்கு போனா சிஎம் சார், டெல்லிக்கு யாரு வந்தாலும் கொடுப்பாங்க சார் சிஎம். டெல்லிக்கு எந்த சிஎம் வந்தாலும் பேட்டி கொடுப்பாங்க சார், மரபு சார். ஆங்கிலத்தில் லிகசி சார், ப்ளீஸ் சார். 48 டிகிரி வெயில், 48 செல்சியஸ் வெயில். இருக்கிற சட்டை அவுத்து போட்டு பனியனோட நீ போனாங்க டெல்லியில. அந்த வெயில்ல ஒரு ஆள் கருப்பு கோட்டை போட்டு ஓடுறாரு. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? உன்னை யாரு போட வேணாம்னு சொன்னாங்க? இதாவது இவராவே உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? யாரையா முதல்ல சொன்னா? என்னமோ சூட்டு போட்டவங்க நாங்க பொறாமையா இருக்க மாதிரியும், மதத்தை தாண்டி வந்தாங்க. மதமா? நெத்திக்கு ஒரு மதம், கையில ஒரு மதம், சொல்லிக்கிற பேருக்கு ஒரு மதம். மதத்தை தாண்டி வந்தா எல்லா மதத்தையும் ஒரே மதம் கொண்டு போட்டா காலதாமதமாக நீங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பொறுமையாக அமர்ந்திருக்கிற உங்களுக்காக முதலில் நான் என்னுடைய நன்றியை சிறப்பாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். எனக்கு முன்னாலே உரையாற்றிய தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் கலைஞர் இருந்த கோட்டையில், கோலோச்சிய கோட்டையில் எப்படிப்பட்டவர்களாம் கோலோச்சுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஜூனியர் வீடன் சொல்லுகிறது என்று தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். வழக்கறிஞர் சகோதரி அருள்மொழி அவர்கள் தோலுறுத்தி காட்டினால் மட்டும் போதாது, இப்படிப்பட்ட நேர்வுகள் எல்லாம் அரசியலிலே வரும், அதிலே இருந்து பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் எப்படி நாம் வெளியே வருவது, இந்த மக்களை மீண்டும் ஆட்கொள்வது, அடுத்த தலைமுறைக்கு எப்படி நாம் சிந்திப்பது என்பதை ஒரு கேள்வியாக உங்களிடத்திலே வைத்து அதற்கு விடையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் உங்களிடத்திலே அவர்கள் உரைக்கு பிறகு மிக சுருக்கமாக உரையாற்ற விரும்புகிறேன். அருள்மொழிக்கு இருக்கிற சங்கடம், வருத்தம் எனக்கு தெரியும். தமிழன் பிரசாவுக்கு இருக்கிற கோபம், ஆவேசம் எனக்கு புரிகிறது. நீங்கள் எல்லாம் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் இதையெல்லாம் சகித்து கொண்டு, இதையெல்லாம் எதிர்கொண்டு, அவர்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு, அது வாயில் வருமோ நோயில் வருமோ எனக்கு தெரியாது, எல்லா பேரையும் வச்சுக்கிட்டு நீங்க இருந்துடுறீங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மனந்தவும் சொல்லணும்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள் என்றால், இவர்களுக்கு மட்டும் எப்படி முடிகிறது? இந்த வீரம், இந்த செறிவு, இந்த ஆழமான பார்வை, மதவாதத்திற்கு, சாதியவாதத்திற்கு ஆட்படாத அறிவு மிக்கவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்களே என்பது மட்டுமல்ல. ஒரு நாள் நாடாளுமன்றத்தினுடைய உணவு விடுதியிலே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அகிலேஷ் யாதவ் வந்தார். வந்து எங்களுடைய கையை பிடித்துக் கொண்டு, எப்படி இதெல்லாம் உங்கள் தலைவரால் முடிகிறது, உங்கள் கட்சியால் முடிகிறது என்று கேட்டார். என்ன என்று கேட்டோம். மோடி அவர்கள் நீட் கொண்டு வந்ததற்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு 5500 இடங்கள் இந்தியாவில் முழுக்க இருக்கிற கல்லூரிகளில், தனியார் கல்லூரி சேர்த்து சொல்றேன், அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி, எத்தனை கல்லூரிகள் இந்தியா முழுக்க இருக்கிறதோ அந்த கல்லூரிகளில் 15% இடங்களை நீட் அடிப்படையில் ஒன்றிய அரசுடைய தொகுப்பாக நாங்கள் கொண்டு வந்து போடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜிலும், ஸ்டான்லியா இருந்தாலும், எம்எம்சியா இருந்தாலும், தனியார் கல்லூரிகள் எதா இருந்தாலும், ஜேபிஆர் இருந்தாலும், எல்லா எஸ்ஆர்எம் இருந்தாலும் 15% இடத்தை ஒன்றிய அரசாங்கம் நிரப்பும். அப்ப இந்தியாவில் இருக்க மொத்த காலேஜில் ஏறத்தாழ 5800 பேர் படிக்கணும் ஒரு ஆண்டுக்கு. யாரு? இங்க ராஜஸ்தான்காரர் படிப்பார், குஜராத்காரர் படிப்பார், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரர் அங்க படிப்பார். தமிழ்நாட்டுக்காரர் குஜராத்துக்கு போவார், இல்லைன்னு சொல்லல. தேச ஒற்றுமைக்காக நாங்கள் வைக்கிறோம், ஒரே மாதிரி கல்வி வேண்டும் என்பதற்காக வைக்கிறோம்னு 15% இடஒதுக்கீட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், அந்த 15% இடவிடத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம் உண்டா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் உண்டா? 5575 சீட்டு, அதுக்கு ரிசர்வேஷன் இல்ல. யாருக்கும் தெரியல. எங்களுக்கு உத்தரப்பிரதேச நான் இருக்கிறேன், பீகாரில தேஜஸ்வி இருக்கிறார், காஷ்மீரில ஃபரூக் இருக்கிறார், ஆம் ஆத்மி டெல்லியில இருக்கிறது,
ஆனால் எந்த முதலமைச்சருக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் 15% இடஒதுக்கீடு இல்லையே. பிற்படுத்தப்பட்டவன் இந்த ஊர்ல முதலியார், கவுண்டர், நாயுடு, செட்டியார், வன்னியர், முக்குளத்தோர், அது மாதிரி அங்க இருக்க ஜாதி. இவர்களுக்கெல்லாம் இடமில்லையே என்று நாங்கள் தவித்த நேரத்தில், தெரியாத நேரத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதன் உச்ச நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டி சமூக நீதியை நிலைநாட்டி அதிலேயும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு அல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ராஜஸ்தானில், குஜராத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்த தலைவனும் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம். டீலிமிட்டேஷன். அமித்ஷாவினுடைய, மோடியினுடைய கோர புத்தி என்ன செஞ்சது? தென்னாடு முழுக்க பிஜேபி பரவ முடியல. திராவிடத்தில் காலூன்ற முடியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நேரங்களில் ஹைதராபாத் வரைக்கும் போறோம். ஆனால் வடபுலத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்மலாம் 80ல 2 குழந்தைகள்னு சொன்னோம். நாம் இருவர், நமக்கு இருவர். நாங்க படிக்கும்போது இப்ப என் பொண்ணு ஸ்கூல் போகும்போது நாம் இருவர், நமக்கு ஏன் மற்றொருவர் குறைச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் கரெக்டா குறைச்சு இப்ப எனக்கு ஒரு பொண்ணு தான். ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் 8வது பிள்ளை. 8வது பிள்ளையா பிறந்த ஒருத்தனுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஆஸ்திக்கு ஆம்பளை, என் பொம்பளை ஆஸ்தி வச்சு கூடாதா? கூட்டிட்டான் அதோட. ஆனா பீகார்ல இன்னும் 8 பிள்ளை, 10 பிள்ளை, 12 பிள்ளை. வடநாட்டுல இவர் என்ன பண்றாரு? மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் மாற்றுவோம். தமிழ்நாட்டுக்கு 40 இருக்கு, அது 47 ஆகும். ஆனா உத்தரப்பிரதேசல 80 இருக்கு, 140க்கு போகும். இப்படி ஏறி போனால் எந்த சட்டத்தையும், அது நீட்டாக இருந்தாலும் எந்த சட்டத்தையும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இல்லாமல் தானாகவே ஒரு சட்டமேற்றக்கூடிய வலிமையை பெற்று விடுவார்கள் என்பதற்காக அதை கொண்டு வந்தார்கள். யாருக்கும் புரியல. அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு? எங்களுக்கு நல்லதுதானங்க, 80 140, எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பு, நாங்க ஏன் சத்தம் போடணும்? ஆனால் தலைவர் கடிதம் எழுதினார், நாங்கள் பேசினோம். ஐயா, உங்களுக்கு நான் 80 140 ஆகிறது என்று வருத்தம், சந்தோஷப்படாதீங்க. அவருடைய நோக்கம் ஒவ்வொரு மாநிலமாக மாநில கட்சிகளை ஒழித்துக் கொண்டே வருவது, எண்ணிக்கையை கூட்டுவது. கூட்டணி சேருமா, அந்த கட்சி காலி. அதிமுக சேர்ந்தியா அது காலி, ஆப்பு இருந்ததா அது காலி. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக பிராந்திய கட்சிகளை, மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை கூட்டி இதை இந்து ராஷ்டிரம், நாங்கள் தான் ஆளுவோம் என்று சொல்லுவதற்கான சூழ்ச்சி உள்ளே இருக்கிறது. சொன்னவுடன், சொன்னால் நம்ப மாட்டீர்கள், திமுக தவிர யாரும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்துல. டிவியில பார்த்திருப்பீங்க. கெஞ்சினார், கையெடுத்து கும்பிட்டாரு. 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மாத்தி கொடுத்துறேன். அகிலேஷ் யாதவ், நீங்க ஸ்டாலினோட சேர்ந்து கம்பளுக்கிறீங்க, நேரா லைவ்ல போகுது. அப்படிப்பட்ட அகிலேஷ் யாதவை, வடபுலத்துக்காரர்களை, இந்த தீங்கு உங்களுக்கும் எங்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால தீங்கு இந்தியாவிற்கு என்று சொல்லி அதை முதலாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிற போதே தோற்கடித்த இயக்கம் இந்த இயக்கம். இவ்வளவு பெரிய வலிமை உள்ள ஒரு இயக்கம். நான் இன்னும் சொல்லட்டுமா? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்றதுன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic republic, democratic republic. இந்தியாவை நாங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறோம்? இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு, இறையாண்மை உள்ள குடியரசு நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது ஒரு சமதர்ம நாடு. இந்த நாடுதான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை. அரசியல் சட்டத்தை எத்தனை முறை வேண்டுமானால் திரித்துக் கொள்ளலாம், உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகள், பேசிக் ஸ்ட்ரக்சர் தி கான்ஸ்டிடியூஷன், இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் மாற்றவே முடியாது. நான் பெருமையோடு சொல்கிறேன், இந்த 5க்கு ஆபத்து வந்த போதெல்லாம் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறையாண்மை, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயகம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சமதர்மம், சாவரின், டெமோக்ராட்டிக், செக்யூலர், சோசியலிஸ்டிக், இந்த 4ம் தான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை பண்பு. இந்த பண்புக்கு ஊறு நேர்பட்ட ஏற்படலாம், இந்த 4 பண்புகளுக்கும் ஆபத்து வந்த போதெல்லாம் அந்த 4 பண்புகளையும் அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றிய இயக்கம் தேசிய இயக்கம் அல்ல, வேறு எந்த மாநில கட்சியும் அல்ல, திமுக திமுக திமுக. அதுதான் இறையாண்மைக்கு ஆபத்து வந்தது. இப்ப கூட நாடாளுமன்றத்தை சொன்ன பார்த்திருப்பீங்க, நீ வைரலா போச்சுனாங்க. பாகிஸ்தான் படையெடுத்து வந்தது, எங்களுக்கு என்ன கவலை? திராவிட நாடு கேட்டோம், ஒரு காலத்துல தனித்தமிழ் நாடு கேட்டோம், எங்கேயோ பாகிஸ்தான் படையெடுக்கிறான், எங்களுக்கு என்ன ஆபத்து? பாதிப்பு காஷ்மீருக்கு இருக்கும், பக்கத்துல இருக்க உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டில் வந்து கூட்டு போடுறாங்க. இங்கதான் முஸ்லீம் பாதுகாப்பா இருக்காங்களே பெரியாரால, காய் தமிழத்தால.
ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும், தேசம் துண்டாடப்படக்கூடாது என்பதற்காக, ஒரு இன்ச்சு கூட போகக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு எந்த முதலமைச்சரும் தரவில்லை. 6 கோடி ரூபாயை இந்திரா காந்தியிடம் அள்ளி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். இது இறையாண்மைக்கு, ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது. மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க. பேச முடியாது, எழுத முடியாது. எல்லாரும் சிறையில் இருந்தாங்க. ஆர்காட்டார் இருந்தார், முரசொலி மாறன் இருந்தார், டி.ஆர். பாலு இருந்தார், சிவா இருந்தார், எங்க ஊர்ல எல்லாரும் இருந்தாங்க. பேச முடியாது, எழுத முடியாது. போனவங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியாது. சிட்டி பாபியை பறி கொடுத்தோம். அந்த ஜனநாயகத்தை எதிர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட்காரங்க முன் வந்தாங்களா? எந்த மாநில கட்சியால் முன் வந்தாங்களா? வரலையே. அதை எதிர்த்து தீர்மானம் போட்டு ஆட்சியை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். அரசியல் சட்டத்துல மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்துச்சு. செகுலரிசத்துக்கு எப்ப ஆபத்து வந்துச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற 370 சிறப்பு பிரிவு, காஷ்மீர்கார மட்டும்தான் நிலம் வாங்க முடியும். காஷ்மீருக்கு வேண்டிய சட்டத்தை காஷ்மீர் நாடாளுமன்றம் ஏற்ற முடியாது, காஷ்மீர் சட்டமன்றமே ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பாகிஸ்தான் குடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமை, நேருவால். அதை குறை சொல்றாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை எடுப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு தனித்தனி சட்டம் எல்லாம் ஒன்னாக்குவோம். இதுதான் ஜீவாதார கொள்கை, பிஜேபி ஜீவாதார கொள்கை. அதுல 2 முடிச்சிட்டாரு மோடி. கோயில் கட்டிட்டாரு, 370 எடுத்துட்டாரு. சிவில் சட்டம் கொஞ்ச நாள்ல போகுது. இதுதான் மூலாதார கொள்கை, மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரான கொள்கை. ஆனால் கலைஞர் அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைத்து பிஜேபியுடைய மூலாதார கொள்கை எதுவோ அந்த கொள்கையை குறைந்தபட்ச செயல் திட்டத்தால் முடக்கி போட்டு, அப்பெல்லாம் அருள்மொழி கிட்ட பேசாது, ஆசிரியர் எங்கள்கிட்ட பேச மாட்டாரு, திட்டுவாங்க எங்களை, எப்படி நீங்க பிஜேபி போலான்னு. இவங்க வேலி கட்டி பிஜேபியை காப்பாத்து நினைச்சாங்க. நாங்க கூட போய் கையும் காலையும் கட்டி உள்ள போட்டு அடிக்கணும் நினைச்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தவரை பாபர் மசூதிக்கு ஆபத்து இல்லை. கலைஞர் இந்த கூட்டணியில் இருந்தவரை 320க்கு ஆபத்து இல்லை. நாங்கள் அங்கே இருந்தவரை சிவில் சட்டத்தை பற்றி பேச முடியாது. மதச்சார்பின்மையை கூட்டணி வைத்தும் காப்பாற்றிய இயக்கம் கலைஞரின் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க வெளியே வந்து எல்லாம் புட்டுக்கு சிப்போம். சமதர்மம், மொராஜி தேசாய் நிதி அமைச்சர், இந்திரா காந்தி பிரதமர். அப்பதான் நமக்கு 184 சீட்டு அதிகமா, 25 சீட்டு நம்மள்ட்ட எம்பி, மீதி காங்கிரசுக்கு கூட்டணியில் இருக்கும். மொராஜி தேசாய் நிதி அமைச்சர், இந்திரா காந்தி பிரதமர். இந்திரா காந்தி என்ன கொண்டு வந்தாங்க? அப்பெல்லாம் பேங்க் போக முடியுமா? என் பொண்ணு இப்ப நெட் பேங்க்ல இருக்கு. நான் முதல்ல 1989 வக்கீல் ஆகி கனரா பேங்க் வக்கீல். நான் கனரா பேங்க்ல நான் வக்கீலா போட்ட அட்வைசரா என்ன கோர்ட்ல பாத்துட்டு முதல்ல உண்மையை சொல்றேன். அன்னைக்குதான் எனக்கு செக் புக்கே கொடுத்தான். சார் உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் மேல் செக்ல தான் சார் வரும்னா. அந்த செக் புக் போய் எங்க அம்மாட்ட கொடுத்தேன். கண்ணுல ஒத்திக்கிட்டு அந்த அம்மா கொண்டு போய் கடல் பக்கத்துல வச்சு, ஏமா அது கனரா பேங்க் கொடுத்தாமா, கடவுள் என்ன பண்ணுவாரு, அங்க போய்க்கிறேன். செக் புக்கே அப்பதான் சார் நான் பார்த்தேன். செக் புக்கை பாக்குறது 89. இப்ப என் பொண்ணு லண்டன்ல ட்ரெயின் இறங்குதுங்க, எனக்கு செல்ல வருது பேங்கிங். ஆனா இந்த பேங்க் என்ன தெரியுமா செஞ்சாங்க? கிட்டக்க போக முடியாது. யாரு நீங்களாம் ஒருத்தர் கிட்டக்க போக முடியாது. பஸ் முதலாளி போலாம், மினி முதலாளி போலாம், விவசாயத்துக்கு லோன் கொடுக்க மாட்டான். விவசாயத்துக்கு லோன் கொடுக்க மாட்டான். பெரிய பெரிய பணக்காரனுக்கு தான் கனரா பேங்க், லட்சுமி விலாஸ் எல்லா பேங்கும். இந்த வங்கிகள் ஏழைகளை போய் சேர வேண்டும் என்று இந்திரா காந்தி கொண்டு வந்தார். நேஷனலைசேஷன் பேங்க், வங்கிகளை தேசியமயமாக்குகிறேன். கோப்பு நிதி அமைச்சருக்கு போகுது. நிதி அமைச்சரே டிசன் நோட் எழுதுறாரு, இது தேவையில்லை, இது வங்கிகளை பாதிக்கும். காங்கிரஸ் 2வது இடம் மாதிரி ஆகி போச்சு. ஒரே ஒரு கடிதம் இந்திரா காந்திக்கு, நீங்கள் கொண்டு வருகிற இந்த சட்டம் ஏழை எளியவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, விவசாயிகளுக்கு வங்கிகளை கொண்டு போய் சேர்க்கும். வங்கிகளால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள். எனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் சொன்னது கலைஞர், நிறைவேற்றின கலைஞர். சமதர்மம். இப்ப சொல்றேன், we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic and democratic country. இந்த நாளையும் காப்பாத்தின இயக்கம் காங்கிரஸ் கூட அல்ல, அன்றைக்கு இருந்த ஜனதா கூட அல்ல, அன்றைக்கு இருந்த எந்த மாநில கட்சியும் அல்ல. அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து காட்டிய தலைவன், மகத்தான தலைவன். இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ அந்த கலைஞர் என்ற மகத்தான மனிதன். இவ்வளவு பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவருடைய திட்டத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அருள்மொழிக்கு ஒரு வருத்தம், பிரசன்னாவுக்கு ஒரு வருத்தம், கோபம். எங்களுக்கு இருக்கிற வருத்தம்,
இந்தியாவே நம்மளை உத்து பார்த்துச்சு தமிழ்நாட்டை. இந்த தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு. நாடாளுமன்றத்துக்கு போனா நம்மளை இப்படி பார்ப்பாங்க. ஒரு அறிவாளிகிட்ட தோத்தா பரவாயில்ல, அரசியல் ஆளுமுறை வாழ்த்து பார்த்தா பரவாயில்ல, ஒரு புத்திசாலிகிட்ட பார்த்தா பரவாயில்ல, ஒரு கொள்கையாளர்கிட்ட பார்த்தா பரவாயில்ல, உள்ளபடியா ஒரு மாற்றத்தை விரும்பினால் பரவாயில்ல. நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், எங்க தாத்தா தீண்டாமைக்காம ஏழ்மைக்காம இலங்கைக்கு ஓடினார். எங்க அப்பா ஆங்கிலம் படிச்சார், அங்கிருந்து பொருளிட்டு வந்தார், சொத்து வாங்கினார். நான் 8வது பிள்ளை. எங்க வீட்டுல எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎல் எல்லாம் வந்துட்டாங்க, முனிசிபல் கமிஷனர், டாக்டர், இன்ஜினியர் எல்லாம். 8வது பையனே திராவிட முன்னேற்றத்தால், கலைஞரால், பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால் ஒன்றிய அமைச்சர் ஆயிட்டேன். என் பொண்ணு லண்டன்ல படிக்குது. அந்த பொண்ணு ஜாதின்னு என்னன்னு தெரியாது. நீ போய் சொல்லி பாரு அந்த மாட்டேன், நீ எஸ்சின்னு புஷ்னு உதவணும். தாத்தா ஓடினார், அப்பா கொஞ்சம் மாற்றம். அப்பா வந்தார், பெரிய முன்னேற்றம். ராஜாவுக்கு பின்னால் புரட்சிகர மாற்றம், என்னுடைய மகள் மயூரி. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் யார்? இந்த இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர். இப்ப நீ ஒரு மாற்றங்கிறிய, என்ன கிழிக்க போற? மாற்றம் நீங்க என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டேன். பேசி பேசியே வளர்ந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசாத ஒரு ஆள் முதலமைச்சர். அப்படியே பேசணும், எங்க பேசணும் அங்க பேச மாட்டேங்கிறார். வெளியே வந்தா கை கால் இப்படி போகுது. சட்டசபைக்கு போனா என்ன ஒண்ணும் புரியல. சார் பாபு, உனக்கெல்லாம் ஏதோ ஒரு சொல்றேன்னு தப்பா நினைக்கிறேன், உறுதி வச்சுதான் சொல்றேன், எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீ எல்லாம் ஏதோ பாவம் பண்ணிருக்கு. இந்த சட்டசபையில வந்திருக்கு பத்தியா, அப்படி ஆகிப்போச்சு. இப்ப ஒண்ணு கெட்டு போயில்ல. அருள்மொழி அழகா சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தலைமுறைக்காக மட்டும் சிந்திக்கக்கூடிய இயக்கம் அல்ல. இன்னும் சொல்ல போனா அவரை மாதிரி போராளி யாரு இருக்கா? எத்தனை முறை ஒண்ணு இல்ல, IPKF இந்திய அமைதிப்பட போனிச்சு இலங்கைக்கு. நம்முடைய தமிழர்களை கொன்றார்கள். முதலமைச்சராக இருக்கிறார் கலைஞர். ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, கவர்னர் எல்லா முதலமைச்சரும் போய் ரிசீவ் பண்ணுங்க அந்த மாநிலத்துல. போக முடியாது, ஆட்சியை கலப்பாங்க. கனடா, என் தமிழன் செத்துட்டான், அதை போய் இந்திய ராணுவம் கொல்லுது, அதற்காக இந்த ஆட்சி போகும் என்றால் போகட்டும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தமிழ்ச்செல்வன் ஒரு விடுதலை புலி, அவர் ஒண்ணும் பண்ணல. செக்ரட்டரியேட்ல ஒரு பேப்பர் எடுத்துட்டாராம், அது அரசாங்க பேப்பரா. அந்த அரசாங்க பேப்பர்ல டைப் பண்ணிட்டாராம், எழுதிட்டாராம். அந்த 2 பேப்பரை அரசாங்க செலவில் டைப் பண்ணி விட்டார் முதலமைச்சர். விடுதலை புலிகளுக்காக இப்படி எழுதலாம், ஆட்சியை கலைக்க வேண்டும். ஜெயலலிதா, ஏமா நான் நிறைய எழுதினப்பெல்லாம் நீ கம்முன்னு இருந்த, ஒரே ஒரு பேப்பர் கலைக்கணுங்கிறிய, உனக்கு அவ்வளவு விருப்பமா இருந்தா கலைச்சிக்க. ஒரு தமிழ்ச்செல்வனுக்காக இல்ல, தமிழ்ச்செல்வனுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய தமிழ் சமுதாயம், உடலே ஓடுகின்ற தமிழ் ரத்தத்திற்காக சொல்லுகிறேன், என் ஆட்சியை கலைத்துக்கொள், கவலை இல்லை சொன்னவர். அவர் எவ்வளவு பெரிய போராளி, வாழ்க்கை வார்த்தை எல்லாமே. டெல்லியில இருக்கிறார், தமிழ்நாடு இல்லத்துல பிரபாகரன் இறந்து விட்டார் என்று காட்டுறாங்க, டிவியில முகத்தை காமிக்கிறாங்க. பத்திரிகையாளர் பார்க்கணும்னு வர்றாங்க. நாங்கெல்லாம் சொல்றோம் தவிர்க்கலாங்க, நான் கன்ஃபார்ம் ஆகல, அது இவரு படம் தானு தெரியல, நம்ம வருத்தமா இருக்கணும் அப்படின்னோம். பிரஸ் பார்க்க இப்ப ஓடுறீங்களே, சிஎம் சார் டெல்லிக்கு யாரு வந்தாலும் கொடுப்பாங்க சார். சிஎம் டெல்லிக்கு எந்த சிஎம் வந்தாலும் பேட்டி கொடுப்பாங்க சார், மரபு சார். ஆங்கிலத்தில் லிகசி சார், பிளீஸ் சார். 48 டிகிரி வெயில், 48 செல்சியஸ் வெயில், இருக்கிற சட்டை அவுத்து போட்டு பனியனோட நீ போனாங்க டெல்லியில. அந்த வெயில்ல ஒரு ஆள் கருப்பு கோட்டை போட்டு ஓடுறாரு, மைக்க நீட்டுறான், ஓடுறாரு. அவ்வளவு இக்கட்டான சூழல் தமிழ்நாடு இல்லத்தில். கலைஞர் பிரஸ் நிக்கிறாங்கன்னாரு, இல்லையா கருணாநிதி பிரஸ் பார்க்கலன்னு சொல்லுவாயா, அது எனக்கு இழுக்கியா, கூப்பிடியா. பிரஸ் வந்தாங்க, பிரபாகரன் இறந்து விட்டாரா, நெடுமாறனும் வைக்கவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது, எது உண்மை? இறந்து விட்டாரா இல்லையா, செத்து போய் விட்டாரா இல்லையா? ஒரே வரி, போராளிக்கு சாவில்லை. போராளிக்கு சாவில்லை, கலைஞருக்கு சாவில்லை. அதனாலதான் இந்த நாள்ல நீங்க உரட்டணும்னு நினைக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், நான் எவ்வளவு அரசியல் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்கீங்க. ஒரு பொய்யை இவங்களா கட்டமைச்சு அந்த பொய்க்கு ஒரு பதில் சொல்லுவாங்களா? ஒண்ணும் இல்ல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? ஒண்ணு யாரு போட வேணாம்னு சொன்னா? இதாவது இவராவே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? யாரையா முதல்ல சொன்னா? என்னமோ சூட்டு போட்டவங்க நாங்க பொறாமையா இருக்க மாதிரியும். அதாவது ஒரு குப்பனும் சுப்பனும் படிச்சு நான் சூட்டு போட்டவங்க மாதிரியா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்க தாத்தா கோவன் கட்டியிருந்தார்.
எங்க அப்பா இலங்கையில குளிருக்கு போட்டிருப்பார் கோல்ல. நான் கோட்டு போட்டா அதான் காந்தி ஏன் கோவணம் கட்டினாரு, அம்பேத்கர் ஏன் சூட்டு போட்டாருன்னு கேட்டாங்களா. கதை சும்மா சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொன்னாராம், இவர் பனியா ஜாதி. யாரு? காந்தி பெரிய பணக்காரர். தனவந்தராக இருந்த காந்தி தன்னுடைய எளிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோவணத்தோடு போவதில் தவறில்லை. அது அவர் அரசியல் ஸ்டைலு. கோவணம் கட்டியிருந்த என் சமூகம் கோட்டை அணிவது என் ஸ்டைலு. அதனால நான் கோட்டு தான் கோவணம் தான் கட்டினார். ராஜா கோட்டு போட்டா நியாயம் இருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல எங்கேயோ படிச்சு பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால், அண்ணாவால் வந்து நான் கோட்டு போட்டேங்கிறது. நீ நடிக்கிறதே கோட்டு போட்டு தான் நடிக்கிற, சினிமாவிலையும் கோட்டு போட்டு தான் நடிக்கிற. அப்புறமா இங்க வந்து கோட்டு போட்டு நான் போடக்கூடாதா? யாருப்பா உன்னை போடக்கூடாது? நல்லா போட்டுக்கப்பா, நல்லா போட்டுக்க. அதுல வேற நான் கருப்பு போட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நீ பேசுறது கரெக்ட். இந்த கருப்புக்கு சொந்தக்காரங்க வந்த காலியாட்டம் ஆடுவாங்க. அருள் போய் விளையாடுறியா? யார் பெரிய அவன் தெரியுமா? இதெல்லாம் கொள்கை தலைவர்கள். என்ன கொள்கை தலைவர்கள்? முட்டி போட்டு ஒரு இடத்துல நடக்கிறது. அதான் சொன்னேன், மதத்தை தாண்டியவன் நாங்கள். மதமா? நெத்திக்கு ஒரு மதம், கையில ஒரு மதம், சொல்லிக்கிற பேருக்கு ஒரு மதம். மதத்தை தாண்டி வேணா எல்லா மதத்தையும் ஒரே மதம் உள்ள போட்டா இப்படி ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்க, குழந்தை சொன்னதுக்கெல்லாம் தாத்தா கேட்பாரான்னு. குழந்தை சொல்லி தாத்தா கேட்டார். ஆனால் இனி வருகிற குழந்தைகளாவது அப்படி சொல்லாமல் மட்டுமல்ல, எந்த குழந்தை இப்படி சொன்னதோ அந்த குழந்தையை வருகின்ற குழந்தை திருத்தி தாத்தாவின் இறுதி நாளில் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தாத்தா உயிரோடு இருக்கும் போதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாளை எல்லா தலைமுறையும் சேர்த்து செய்ய வேண்டும். அதற்காக உழைப்போம், கலைஞர் புகழ் பாடுவோம். நன்றி, வணக்கம்.